பீகார் எலெக்ஷனும் பிரசாந்த் கிஷோருடைய தோல்வியும் அவர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருக்கு. அப்போ இதை பயன்படுத்தி இப்போ டெல்லி வந்து நீங்கள் ஒன்ஸ் பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் தலையை கொடுத்துட்டீங்க. அவங்க அதை கண்டினியூ பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களை இழுக்க பார்ப்பாங்க. ஜனவரிக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் விஜய் உள்ள வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்துவிடும். விஜய் தனித்து நிற்பது தற்கொலைக்கு சமானம். விஜய்க்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணும், அவ்வளோதான். எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டா வந்துட்டா முடிஞ்சு போச்சு. எப்பா நீ வந்து என்ன முதல்வர் ஆகவா, அதெல்லாம் பார்க்காத. நீ எதிர்கட்சி தலைவர், நீ ஃப்ரீ ஹேண்டாக ஒர்க் பண்ணலாம். உன்ட்ட 45 எம்எல்ஏ இருப்பான். உடனே 45 எம்எல்ஏ உடைய ஒரு நல்ல இதுவாக இருப்பேன். டிஎம்கே வீழ்த்தப்பட்டிருக்கும், உன்னுடைய பிரதான எதிரி வீழ்த்தப்பட்டிருப்பான். அப்புறம் நீ ரன் பண்ணு. 2031 நீ முடிவு எடுத்துக்கோ, தனியா நில்லு. அன்னைக்கு டிஎம்கே 3வது இடத்துல இருக்கும், ஏடிஎம்கே கூட்டணி முதல் இடத்துல இருக்கும், நீ 2வது இடத்துல இருப்ப. அப்போ ஒருவேளை காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் ஒன்ட்டா வரலாம். அதிமுக கூட்டணி எடுத்து மகா கூட்டணி அமைக்கலாம். சொல்ல முடியாத ஆட்சி பிடிக்கலாம். ஒழுங்கான கேண்டிடேட் இல்லாமல் இந்த புசி ஆனந்துக்கிட்டலாம் விட்டுட்டு அமௌண்ட்டு வாங்கிலாம் போட்டிங்கன்னா அவன் நாளைக்கு வேலை போயிடுவான். ஏன் எலெக்ஷனு தனியாக நின்று நீங்கள் எதாவது வாங்கிட்டு அவன் ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்து சீட்டை வாங்குறான் வச்சுக்கோங்க. ஒரு பெரும் பணக்காரர் அவர் ஒரு விஜய் புசியை கலெக்ட் பண்ணி ஒரு சீட்டை வாங்குறான்னு வச்சுக்கோங்க. டிஎம்கே கூப்பிட்டு அதை விட பெரிய 3 மடங்கு அமௌண்ட்டு கொடுக்குறேன், வேட்புமனு தாக்கலாகி வாபஸ்லாம் முடிஞ்சு அறிவிச்ச பிறகு நீங்கள் வந்துருங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. பீகாரில் நடந்ததா இல்லை? இப்போ நாளை கூட காஞ்சிபுரத்தில் நெசவாளர் விவசாயிகளுக்கு உள்ளரங்கு கூட்டம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது இன்னை வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல, தெரியுமா? ஜேபிஆர் காலேஜில் தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் போய்கிட்டு இருக்குங்க. நீங்கள் அறிவிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நாளை விஜய் இங்கே சந்திக்கிறேன்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை? அதை டிலே பண்ணுறது பிரச்சனை ஆகுதா? இல்லைங்க, இவங்க வந்து ஒரு ஊடகமாக நடக்கிறது எல்லாம் இன்னும் ரகசியமாக. இவரை வந்து இந்த இமேஜை மெயின்டைன் பண்ணுறேன். ஆனாப்பட்ட எம்ஜிஆர் சாதாரணமாக ஜனங்களோட போய்கிட்டு இருப்பார். இந்த டிமாண்டை மெயின்டைன் பண்ணுறது, இந்த ரோட் ஷோ வர மூலியமாக மொல்லமாக வந்து கும்பலை சேர்த்துட்டு வருது, இது எல்லாம் பைத்தியக்காரங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது விஜயை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அதிமுக ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களா? ஏன் அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயம், தலைமை அனுமதி கொடுத்தா நாங்கள் விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர் முயற்சிகளுக்கு என்ன சார் காரணம்? என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவுடைய கோர் ஓட்டுன்னு சொன்னோம்ல, திமுக பாதிக்கும். ஒருவேளை 2 சைட்லையுமே பிரியுது வச்சுக்கோங்க, ஒரு தொங்கு சட்டசபை ஏதோ வந்ததுன்னா சிக்கல். அப்போ ஒரு வெற்றி நிலையான வெற்றியாக இருக்கணும். விஜய்க்கும் மைனஸ் இருக்குது. தனியாக நின்னா ஜெயிக்கவும் மாட்டீங்க. 2006 விஜயகாந்த் பண்ண மாதிரி யாரையும் ஜெயிக்க விடாமல் இவரும் ஜெயிக்க முடியாது. அப்போது நீங்கள் வாங்க, எங்களோட இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 45-50 சீட் ஜெயிக்கிறீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக வரதுக்கே வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்தா எம்பியில் ஒரு 7-8 எம்பி நின்னா 7-8 எம்பியும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டணி அது. அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம ஏன் விஜய் விட்டு கொடுக்கணும்? ஏன்னா விஜயை தான் வந்துட்டார். கரூர் மேட்டில் இவரை போட்டு அடின்னு அடிச்சதில்லை. இன்றைக்கி அப்பாவும் என்ன சொல்லியிருக்காரு, அவரை தொடாதீங்க, இப்போ தானா கொஞ்சம் கூட்டணியை விட்டுட்டு தனியாக நிற்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிக்கிறான். மறுபடியும் எதாவது போட்டு அடிச்சு மறுபடியும் தொத்தி விட்டுறாதீங்கடாங்கப்பா அப்படின்னு. ஆனால் பீகார் எலெக்ஷனும் பிரசாந்த் கிஷோருடைய தோல்வியும் அவர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருக்கு. அப்போ இதை பயன்படுத்தி இப்போ டெல்லி வந்து நீங்கள் ஒன்ஸ் பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் தலையை கொடுத்துட்டீங்க. அவங்க அதை கண்டினியூ பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களை இழுக்க பார்ப்பாங்க. ஜனவரிக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் விஜய் உள்ளே வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்துவிடும். அதற்கான மனமாற்றமாக இவர்கள்ட்ட வந்திருக்கு. தடுக்கிறது யார்? டிஎம்கே ஸ்லீப்பர் செல் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அவர்கள் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் யார் ஜெயிக்குதோ அந்த கருத்து ஜெயிச்சிடும். மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எடப்பாடி வந்து விஜய் இழுப்பதற்கு உண்டான ஒரு காரணமா? கண்டிப்பாக அது ஒரு காரணம் இருக்கும். எப்படியும் ஜெயிச்சிருவாங்க, ஆட்சி பிடிச்சிருவாங்க. ஒருவேளை நடக்கலைன்னா அந்த சைடும் யோசிக்கணும்ல, அதனால் இது பண்ணுவாங்க. எப்பவுமே 100% வெற்றிக்காக ட்ரை பண்ணுவாங்கல்ல. பீகார் சொன்னல, யாரையும் விட்டுறக்கூடாது. அப்போ ஏன் விஜய் விடணும்? ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. விஜய்க்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணும், அவ்வளோதான். எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டா வந்துட்டா முடிஞ்சு போச்சு. எப்பா நீ வந்து என்ன முதல்வர் ஆகவா, அதெல்லாம் பார்க்காத. நீ எதிர்கட்சி தலைவர், நீ ஃப்ரீ ஹேண்டாக ஒர்க் பண்ணலாம். உன்ட்ட 45 எம்எல்ஏ இருப்பான். நீ எடுத்த உடனே 45 எம்எல்ஏ உடைய ஒரு நல்ல இதுவாக இருப்பேன். டிஎம்கே வீழ்த்தப்பட்டிருக்கும், உன்னுடைய பிரதான எதிரி வீழ்த்தப்பட்டிருப்பாங்க. அப்புறம் நீ ரன் பண்ணு. 2031 நீ முடிவு எடுத்துக்கோ, தனியாக நில்லு. அன்னைக்கு டிஎம்கே 3வது இடத்துல இருக்கும், ஏடிஎம்கே கூட்டணி முதல் இடத்துல இருக்கும், நீ 2வது இடத்துல இருப்ப. அப்போது ஒருவேளை காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் ஒன்ட்டா வரலாம். அதிமுக கூட்டணி எடுத்து மகா கூட்டணி அமைக்கலாம். சொல்ல முடியாத ஆட்சி பிடிக்கலாம். அப்போ இந்த வழிமுறை இருக்குல்ல, இது எல்லா டைமும் அமெரிக்கா மாப்பிளலாம் வேணாம் சார், டைரெக்டாக நடித்தா ஹீரோ தானா, அதெல்லாம் நடக்காது. ஆனானப்பட்ட விஜயகாந்த் 2011 கூட்டணிக்கு வந்தார். எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஜோதி பாஸ் எடுத்துக்கலாம். துணை முதல்வராக ஆரம்பிச்சு தான் டாக்டிக்கல் மிஸ்டேக் பண்ணது தான் விஜயகாந்த் பண்ண ஒரு தவறு. அது கிடையாது. விஜயகாந்துக்கு 2029 எம்எல்ஏ விஜயகாந்த் அழகாக போயிருக்கலாம். டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லாக விஜயகாந்த் கட்சிக்குள்ளே இருந்தாங்க.
சந்திரகாந்த் இவங்கெல்லாம் அவங்க தான் ஜெயலலிதா வம்பிழுத்தாங்க. அன்னைக்கு விஜயகாந்த் சட்டசபையில் இருந்ததுனால அவர் வாதம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அது ஜெயலலிதாவை ரொம்ப கடுமையாக கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஏற்கனவே ஜெயலலிதா என்ன மைண்ட் செட்டில் இருந்தாங்க, விஜயகாந்த் கூட நான் கூட்டணி வச்சுக்கணுமான்னு ஷோ தான் பேசி கூட்டணி வைக்கலன்னா ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒன்று தான் சேர்ந்தாங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருந்தது, இவரே நம்ம வளர்த்து விடணும்னு. அதனால அவங்க லைட்டாக அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவர் அப்படியே தள்ளிட்டே போயிருந்தது நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவர் வந்து அதில் இது ப்ரொவோக் ஆனோன்னா இதாகிடுச்சு. அதில் ஜெயலலிதா எப்படி பார்த்தாங்கன்னா, நீ வெளியே போனால் டிஎம்கே போக மாட்டேன், அப்போ நீ ஒரு சக்தி, பிஜேபிலாம் சேர்ந்துன்னா கூட டிஎம்கே ஓட்டை பிரிக்கிறீங்க, நான் ஜெயிச்சுட்டு போவேன். அதான் 2011 ஒர்க் அவுட் ஆச்சு. மோடியில் இந்த லேடினாங்கல்ல 37 இடம் ஜெயிச்சாங்கல்ல, அதுதான். இப்போ ஜெயலலிதா போட்ட கணக்கு கரெக்டு. விஜயகாந்த் கொஞ்சம் நிதானமாக பண்ணி போயிருந்தாருன்னா சரியாக இருக்கும். இன்னொன்று விஜயகாந்த் உடம்பு சரியில்லாமல் போச்சு. இது எல்லாம் சேர்ந்து இதாச்சு. அனானப்பட்ட விஜயகாந்துக்கே 12 எம்எல்ஏக்கள் அங்கே ஓடி போயிட்டாங்க. விஜயகாந்துடைய நண்பர், விஜயகாந்தால் உருவாக்கப்பட்ட அந்த பாண்டியன், அந்த பேருன்னா அருண் பாண்டியன் உட்பட பலர் அங்கே ஓடினாங்க. என்கிட்ட பேசுகிற பல பேர் எங்கள் அண்ணன் தான் அப்படி இப்படின்னு அப்போல்லாம் அங்கே சட்டசபை செய்தியாளர். ஏன் நான் உட்காந்துருக்கிறதுக்கு இப்படி தான் உட்காந்துருப்பாங்க, கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பேன், ஏன் சண்டையாக போட மாட்டீங்களா அப்படி இப்படின்னு. இதை பாருங்கள் சார் 6 மாதம் ஆகட்டும் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அவங்க எல்லாமே அங்கே போனாங்க. இந்த இவர் சிஹெச் சேகர், சாந்தி, இளவழகன் ஒருத்தர், அருண் பாண்டியன், அப்புறம் சுந்தரராஜன், விஜயகாந்தோட நெருங்கி நண்பர்லாம் அங்கே போனாங்க. அப்போ ஈஸியாக உடைக்கிற வேலை பண்ணாங்க. இதெல்லாம் விஜய்க்கு பாடம். கேண்டிடேட்டை நிறுத்தினா விஜய்க்கும் அப்படி ஆகுமா? ஆமாம், நீங்கள் ஒழுங்கான கேண்டிடேட் இல்லாமல் இந்த புசி ஆனந்துக்கிட்டலாம் விட்டுட்டு அமௌண்ட்டு வாங்கிலாம் போட்டிங்கன்னா அவன் நாளைக்கு வேலை போயிடுவான். ஏன் எலெக்ஷனு தனியாக நின்று நீங்கள் எதாவது வாங்கிட்டு அவன் ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்து சீட்டை வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரும் பணக்காரர் அவர் ஒரு விஜய் புசியை கலெக்ட் பண்ணி ஒரு சீட்டை வாங்குறான்னு வச்சுக்கோங்க. டிஎம்கே கூப்பிட்டு அதை விட பெரிய 3 மடங்கு அமௌண்ட்டு கொடுக்குறேன், வேட்புமனு தாக்கலாகி வாபஸ்லாம் முடிஞ்சு அறிவிச்ச பிறகு நீங்கள் வந்துருங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. பீகாரில் நடந்ததா இல்லையா? காங்கிரஸ்லேருந்து 3 வேட்பாளர் போனாங்களா இல்லையா? இப்படிலாம் கூட பண்ணுவாங்க. தனிச்சுன்னா இவ்வளோ டஃப் இருக்குது. இன்னொன்று இவர்கிட்ட இப்போ யார் விசுவாசியாக இருக்காங்க? புசி ஆனந்த் விசுவாசியா? விட்டு போட்டு ஓடினார். ஆதவ் அர்ஜுனா இவர் கட்சிக்காரா? அவர் வெளியிலேருந்து அவருக்கு ஒரு அரசியல் அடைக்கலம் தேடி இங்கே வந்தார். ஏடிஎம்கே போகலாமா, இங்கே போகலாமா? நமக்கு தெரியுறது விஜய்க்கு தெரியாமையா இருக்கும். தெரிஞ்சதான் ஏங்க இப்போ புசி ஆனந்தை கொண்டு போய் பொதுச் செயலாளர் வச்சிருக்காரு. ஏங்க பொதுச் செயலாளர் எங்கேயா வரவரை போட்டு ஆற்றுவாரா? பொதுச் செயலாளர் பேசுவார், அப்போ ஓடி போய் ஒழிஞ்சிக்குவாரா? இப்படிப்பட்ட ஆளை நம்ம வந்து மன்றத்துக்கு வச்சுக்கலாம். இவர் ஏன் நம்ம பொதுச் செயலாளர் வைக்கணும்ல விஜய் யோசிக்கல. ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு ஆளுக்கு 9 கோடி ரூபா கொடுத்து வச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை. என்ன பண்ணியிருக்காரு? விஜய்க்கு பேர் வர்ற மாதிரி இல்லாட்டி கட்சியை பெருசாக கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காரு? சார், இப்போ இந்த டிசம்பர் 4 மறுபடியும் பிரச்சாரத்துக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 3 கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால. டிசம்பர் 3 மட்டும் இல்லைங்க, டிசம்பர் 6 வந்து இந்தியாவில் பெருநகரங்களில் குண்டு வைப்போம் அப்படின்னு முயற்சி எடுத்து அந்த முயற்சியை முறியடிச்சு டெல்லியில் தப்பிச்சு போன ஒருத்தன் குண்டை வெடிக்க வச்சுட்டான். மீதி ஆளுங்களை பிடிச்சிட்டாங்க. இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது. பெருநகரங்களில் சென்னை கூட இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு தேர்தலை சந்திக்கிற நேரம் குண்டு வெடிச்சதுன்னா சிக்கலாகும். அப்போ இதுக்காக அவர் முயற்சி எடுத்து பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடு செய்கிறாங்க. தமிழ்நாடு போலீஸும் இதில் உட்காந்து முனைப்போட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் போய் நீ கூட்டம் போட்டு நீ ரோட் ஷோ நடத்திட்டு இப்படி வந்திருந்தேன்னா, அதனால் டிசம்பர் 8, 9க்கு மேலே கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. இவர்களும் பாருங்களேன், தீபாவளி லீவ் டைமில் தான் போய் அப்ளை பண்ணுவாங்க. அதான் வியாழக்கிழமைக்கு மாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு கார்த்திகை தீபம்ல, தீபத்து அன்னைக்கு லீவ் இல்லை. இப்படி பார்க்குறது நீ வைங்க, பிரச்சாரம்னு ஆரம்பிச்சிருங்க, ரெகுலராக போங்க. வேலைக்கிழமை இங்கே, வெள்ளிக்கிழமை அங்கே. இப்போ நாளைக்கு கூட காஞ்சிபுரத்தில் நெசவாளர் விவசாயிகளுக்கு உள்ளரங்கு கூட்டம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது இன்னை வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல, தெரியுமா? ஜேபிஆர் காலேஜில் தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் போயிட்டு இருக்குங்க. நீங்கள் அறிவிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நாளை விஜய் இங்கே சந்திக்கிறேன்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை? அதை டிலே பண்ணுறது பிரச்சனை ஆகுதா? இல்லைங்க, இவங்க வந்து ஒரு ஊடகமாக நடக்கிறது எல்லாம் இன்னும் ரகசியமாக. இவரை வந்து இமேஜை மெயின்டைன் பண்ணுறேன். ஆனானப்பட்ட எம்ஜிஆர் சாதாரணமாக ஜனங்களோட போய்கிட்டு இருப்பார், டெய்லி பிரச்சாரம் போவார், டெய்லி பத்திரிகையாளர் பார்ப்பார், யாரை வேணால் சந்திப்பார். சிஎம் ஆன பிறவும் அந்த மாதிரி தான் இருந்தார். நீ இன்னும் தங்கத்தில் செஞ்சுருது உங்களை. இந்த டிமாண்டை மெயின்டைன் பண்ணுறது, இந்த ரோட் ஷோ வர மூலிமா மொல்லமாக வந்து கும்பலை சேர்த்துட்டு வருது, இது எல்லாம் பைத்தியக்காரத்தனம். நீங்கள் ரெகுலராக வர ஆரம்பிச்சுட்டு பேச ஆரம்பிச்சிட்டிங்கனால ஜனங்க உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஓவராலாக பார்க்கும்போது தனித்து நிற்பது அப்படிங்கிறது விஜய்க்கு மைனஸ் தான், தற்கொலைக்கு சமானம். விஜய் தனித்து நிற்பது தற்கொலைக்கு சமானம். ஓகே, அது திமுகவுக்கு லாபகரமாக அமையுது. அமையாதா? அப்போவும் என்டிஏக்கு தான் சாதகம். நான் தான் சொன்னேன், போன தடவை விஜய் ரசிகர் யாருங்க ஓட்டு போட்டாங்க நீங்களே சொல்லுங்கள். போன தடவை எல்லாருமே ஸ்டாலின் வரார், விடியல் தர போகிறான்னு எல்லாரும் திமுக தான் ஓட்டு போட்டோம். யாருக்குமே அதிமுக பிடிக்கல. அப்போ விஜயே சிம்பாலிக்காக போய் போட்டார். விஜய் கட்சி ஆரம்பிக்கல. அப்போ அந்த ரசிகர்கள் அங்கே தானே போட்டாங்க. அப்போ இவன் அப்படியே கொத்தா இங்கே தானே போடுவான். அதுவே ஒரு 6-8% கோர் ஓட்டு போயிடுது இல்லை. அப்புறம் சிறுபான்மையினர், பட்டியலின இளைஞர்கள், பெண்கள், இவங்க ஒன்றே ஒன்று நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. 1000 ரூபா உரிமை தொகை, அதெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. 1000 ரூபா வந்து 2 நாள் செலவு, அப்படி தான் பெண்கள் பார்க்குறாங்க. அதனால் அது கொஞ்சம் இது பண்ணோம். இப்போ இந்த பொங்கலுக்கு ஏதாவது பெரிய அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அப்படியா? ஆமாம்மா.
உங்களுக்கு பெரிய எவ்வளவு அமௌண்ட் சார்? 5,000 10,000 வரைக்கும் கொடுப்பாங்க ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு. அது இல்லாமல் லேப்டாப்பு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு அரசு உதவி பெறும் ஸ்டூடெண்ட் அதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. ஒரு 10 லட்சம் லேப்டாப்பு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி ஏதாவது ஓட்டு வாங்க முடியுமான்னு பார்ப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா சீமான் அவர்களுக்கு ஒரு மைனஸாக இருக்குது. சீமான் விஜய் என்டிஏ கூட்டணி போயிட்டாருன்னா ஆடி காத்துல அம்மியே பறக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியும் பறந்து விடும். ஒருவேளை விஜய் தனியாக நிற்கிறாரு அப்படின்னாலும் சீமானுக்கு அந்த 8% தக்க வச்சால் மிகப்பெரிய வெற்றி. 10 ஆகுனார்னா மாபெரும் வெற்றி. 6 கொண்டு வந்தார்னா சீமானுக்கு தோல்வி தான். அந்த 2% தாவேகான்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். முடிவை மாற்றுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? யாரு சீமான் என்ன முடிவு மாற்றுவார்? தனித்து நிற்பாமல் கூட்டணியில் சேருவேன். அதுக்கான வாய்ப்பு நல்லா வந்ததுங்க. நடுவில் பேசினாங்க. சிராக் பஸ்வான் மாதிரி 8% தான் வச்சிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு 7 MP 8 MP மத்திய அமைச்சர், மாநிலத்தில் 2-3 அமைச்சர்கள், 19 எம்எல்ஏக்கள். இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நீங்கள் வீழ்த்த வேண்டிய பொது எதிரி திமுக. இந்த ஆட்சி அகற்றணும். அதற்காக அதிமுகவோட நான் கை கோர்க்கிறோம். அதிமுகவோட தான் கோர்க்கிறோம் தவிர பிஜேபியோட கொள்கை ஏற்புடையதல்ல அப்படின்லாம் சொல்லி சேர்ந்தீங்கன்னா ஒரு 30 எம்எல்ஏ கொடுத்துருப்பாங்க. இது தொகுதி நின்னீங்கன்னா ஒரு 20 எம்எல்ஏ வந்தால் தமிழ் தேசியத்தை இன்னும் ஓங்கி பேசலாம்ல. அடுத்து எம்பி சீட் வரும்போது 2 MP கிடைக்குதுன்னா டெல்லியிலையும் பேசலாம்ல. இப்படி தான் நீங்கள் நகர முடியும். இல்லை நான் காலத்துக்கு தான் பண்ணுவேன் அதான் பண்ணுவேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று இவர் கடுமையாக இறங்கி விஜயை தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக சீமானு ஆளுங்கட்சியை பண்ணி பேசுகிற வரைக்கும் அந்த பேட்டிகள் மற்ற விஷயங்கள்லாம் வைரல் ஆச்சு, பொதுமக்கள் மத்தியில் ரீச் ஆச்சு. எப்போ விஜயெல்லாம் திட்ட ஆரம்பித்தாரோ அன்றைக்கி வேறு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அது பார்த்தீங்களா இப்போ சமீப காலமாக சீமானுடைய பேட்டிகளோ மற்ற விஷயங்களோ வரலதில்லை. ஏன் தமிழ்நாட்டில் எதுவும் பெருசாக நடக்கிறது இல்லையா? அப்போ அந்த வேகத்தை குறைச்சிக்கிட்டாரு. நீங்கள் மாநாடு நடத்துங்க எல்லாம் நடத்துங்க, இது தேர்தல் நேரம், ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ணோம்ல. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.